பத்த வச்சாச்சு. இனிமே இந்த நெருப்பு அணையாம பாத்துக்கிறது நம்ம வேலை. டேய் சொல்றா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமாங்க சார், அன்னைக்கு நீங்க அரெஸ்ட் பண்ண ஆளுங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே தனித்தனியா தொழில் பண்றவங்க சார். எங்களுக்கு தலைவன் யாரும் இல்ல சார். சார் அவனை விட்டுருங்க சார். நான் சொல்றேன் இல்ல, அவனை விட்டுருங்க சார், உங்க வீட்டுல அவங்க இருந்த போது நீங்க எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துருக்கணும். இல்ல உங்க செல்போனையாவது ஆன் பண்ணி என்ன நடக்குதுன்னு என்ன கேட்க வச்சிருக்கணும். சார் நான் நிஜமா சொல்றேன், நான் எதிர்பாராத சமயத்துல அவ திடீர்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா. எனக்கு ஒரு நிமிஷம் மூளையே கலங்கி போச்சு சார். அதுக்குள்ள மொத்த படத்தையும் அடிச்சுட்டு போயிட்டா சார். பணத்தை விடுங்க, உங்க ஒய்ஃப் சேஃபா வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க சார். அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? தெரியாது சார். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கடத்தப்படதே தெரியாது சார். அது எப்படி? ஒய்ஃப்காக கார்ல டிரைவர் காத்துட்டு இருந்தப்ப அவனை மயக்கடிச்சிருக்காங்க. அவனுக்கு பதிலா வேற ஆளை உட்கார வச்சிருக்காங்க. என் ஒய்ஃப் பதட்டப்பட்டு ஓடி வந்து கார்ல ஏறும்போது அவளையும் மயக்கடிச்சிருக்காங்க. ஓஹோ. இந்த விஷயம்லாம் முடிஞ்ச உடனே 2 பேரும் காருக்குள்ளேயே மயங்கி கிடந்திருக்காங்க. ஏசியில தான் ஏதோ கேஸ் லீக் ஆகி மயக்கம் அடைஞ்சிருக்கோன்னு 2 பேர் நினைச்சிருக்காங்க. அவன் முகத்தை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆர்டிஸ்ட சொல்லி வரைய வைக்க முடியுமா? கண்டிப்பா சார். ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அவ நம்ம கிட்ட நேரடியா மாட்ட போறா. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவ என்கிட்ட கேட்டது 30 லட்சம். பாதி பணம் தான் என்கிட்ட வாங்கியிருக்கா. மீதி பணம் வாங்குறதுக்கு அவ கண்டிப்பா உங்ககிட்ட வருவா. அப்ப என் ஒய்ஃபையும் கடத்த போறான்னு சொல்றீங்களா? ஹலோ, கமிஷனர் சார். ஆமா, யாரு? லாவண்யா சார். லாவண்யாவா? எந்த லாவண்யா? ஓஹோ. பேசுங்க பேசுங்க. என்ன கமிஷனர் சார், இந்நேரத்துக்கு அந்த ஏசிபி என்ன பத்தி பக்கம் பக்கமா சொல்லிருப்பாரு. யாருன்னு கேக்குறீங்க? வயசானாலும் உங்களுக்கு இன்னும் நக்கல் போலையே. இத பாரு, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? மரியாதையா ஏசிபிட்ட இருந்து அடிச்சிட்டு போன பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடு. நல்லா பேசுறீங்க கமிஷனர் சார். கொண்டு வந்து குடுக்கறதுக்காகவா உங்களுக்கு போன் பண்ண? உங்க பார்ட்னர் கொடுத்த மாதிரியே நீங்களும் எங்க கிட்ட அடிச்ச 15 லட்சத்தை எப்ப கொடுக்க போறீங்க? அத தெரிஞ்சுக்கலாம் தான் போன் பண்ண. சொல்லுங்க, எப்ப கொடுக்க போறீங்க? இத பாரு, இந்த பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க, போலீஸ் கிட்ட வேண்டாம். கால் ட்ரேசர் பண்றதுக்காக பேச்சு வளர்க்குற வேலை எல்லாம் வேணாம். பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? ஏய், பணம் திருப்பி தர முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டி கிட்னாப் பண்ணுவியா? எங்க பண்ணு பாப்போம். ஒரு நிமிஷம் கமிஷனர் சார். சண்முகன், டாடி டாடி என்ன காப்பாத்துங்க டாடி. இன்னும் சத்தமா? டாடி என்ன காப்பாத்துங்க. இன்னும் சத்தமா? டாடி டாடி என்ன காப்பாத்துங்க. கல்பனா, டாடி கல்பனா, எப்படியாவது வந்து காப்பாத்துங்க. நீ எங்க இருக்க? டாடி நல்லா கேட்டுச்சா கமிஷனர் சார் உங்க பொண்ணோட குரல்? இப்ப சொல்லுங்க கமிஷனர் சார், குடுப்பீங்களா மாட்டீங்களா? பாவம், உங்க மகன் சின்ன பொண்ணா வேற இருக்காளே. கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துடுறேன். என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாத. எங்க வரணும் சொல்லு. பணத்தை நீங்க கொண்டு வரும்போது போலீஸ் கமிஷனரா வரக்கூடாது. எப்படி வரணும் தெரியுமா? சொல்லு. உங்க பொண்ணுக்கு அப்பாவா மட்டும் வரணும். எனக்கு புரியல. புரியல? ம்ஹும். கமிஷனர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரணும்னு சொல்றேன். உங்களுக்கு இதுக்கு நான் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க ராஜினாமா பண்ணிட்டீங்கன்ற விஷயம் டிவில வரணும். அப்ப என் பொண்ணு? நீ ராஜினாமா பண்ற வரைக்கும் பணைய கைதியா இருப்பா. நீ ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா மகாராணி மாதிரி இருப்பா. நீ பணத்தை கொடுத்துட்டேன்னு வை, உன் பொண்ணு உன் பொண்ணாவே உன் வீட்டுக்குள்ள வந்துருவா. உன்னோட போலீஸ் புத்திய காட்டி ஏதாவது விளையாட்டு பண்ண உன் பொண்ணு உன் வீட்டு முன்னாடி போனவா தொங்குவா.
ஹலோ ஹலோ சார் என்ன சொல்றா அவ? உங்க பொண்ணை கடத்தி வச்சுட்டு மிரட்டுறாள் அவ. ஆமா சார். என்ன பண்ணணுமா? கேஷ் எங்க தரணும்னு சொன்னால அவ. கேட்டேன். நான் முதல்ல என் வேலையை ராஜினாமா பண்ணணும்னு சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சந்துரு, என் பொண்ணு அவகிட்ட எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப அவளை காப்பாத்தி ஆகணும். சார் என்ன பண்ண போறோம் சார்? பொண்ணா வேலையான்னு வந்ததுன்னா எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம்னு படுறது. என்னங்க சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். என்னாச்சு இவருக்கு?